ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயம்மா சமையல். குளிரோட மழையும் சேர்ந்து இருக்க இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர்த்துக்கு சளி, இருமல், தொண்டை வலி அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்மளோட முன்னோர்களெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே இதை தான் மார்னிங் காஃபியாக குடித்தாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம மெடிசினலுக்காக மட்டும்தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. சுக்கு காஃபி தாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேன் வச்சு உங்களுக்கு எவ்வளோ டம்ளர் காஃபி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகிறதுக்குள்ளே சுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது கடையிலலாம் ரெடிமேடாகவே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இஞ்சியை நல்லா காய வச்சிட்டிங்க அப்படின்னா அது சுக்காக மாறிடும். இப்போ ஒரு இடிக்கல்ல வச்சு அந்த சுக்கை நல்லா தட்டிக்கலாம். நான் 2 டம்ளர் காஃபி போடுறேன். அதுக்கு இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ண வேண்டியதில்லை. இந்த அளவு தட்டி எடுத்தால் போதும். தண்ணி கொஞ்சம் சூடாயிட்டிருக்கு. அந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடான உடனே ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் கொதிக்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ சுக்கு ஆட் பண்ணதும் ஒரு ஸ்பூன் தனியா இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. தனியாவும் சளி, இருமலுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா சுக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த தனியாவை கையிலே வச்சு நம்ம நல்லா அழுத்தினோம் அப்படின்னா அது 2ஆக உடஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கையிலே வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. தனியா சேர்த்த உடனே ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கும். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. இது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. க்ரீன் லேபிள், நரசூஸ் இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் காஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த காஃபி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஃப்ளேவருக்காக, நம்மளுக்கு ஒரு காஃபி குடித்த ஃபீல் கிடைக்கும். அதுக்காக அந்த காரம் தொண்டையில் அதிகமாக தெரியாது. இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நான் ஒரு துண்டு பனங்கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துறனாலும் சேர்த்தலாம், தேன் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். சளி, இருமலாக இருக்கும்போது பனங்கல்கண்டு ஆட் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ கருப்பட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சுட சுட சுக்கு காஃபி ரெடி. இது நம்ம சளி, இருமல் இருக்கும்போது தான் குடிக்கணும்னு இல்லைங்க. நம்ம டெய்லியுமே கூட ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் சளி பிடிச்சிருக்கும் போது, இருமலாக இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஹோம் ரெமடியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.